ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். இன்று ஜோதிடத்தில் ஒரு தகவல் ஒன்று பார்ப்போம். லக்னத்திற்கு 2இல் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். அது எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும். லக்னத்திற்கு 2இல் சந்திரன் இருப்பது நல்லது. அந்த சந்திரன் பாருங்க தனித்து இருப்பது சிறப்பு. அப்போ பொதுவாகவே லக்னத்துக்கு 2இல் சந்திரன் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகரை பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்திற்கு அந்த குடும்பம் வருமானம், குடும்பம் மேல் வருவதற்காக அவர் சில சிரமங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையில் ஓடக்கூடிய சூழ்நிலை வகுத்துக்கொள்ள ஆரம்பிக்கணும். அப்போ 2இல் தனிப்பட்ட சந்திரன் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி தனிப்பட்ட சந்திரன் இருந்தாலும் கூட குடும்பத்துக்காகவும் வருமானத்திற்காகவும் கொஞ்சம் அவருடைய வேகங்களை அதிகப்படுத்தணும். அதாவது சம்பாதிக்கக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்தணும். கொஞ்சம் குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுத்து ஓடணும் அப்படின்னு சொல்ல வரோம். சரிங்களா? அப்படி இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இவங்க பார்த்துட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு 15 நாள் நல்லா இருக்கும். இன்னொரு 15 நாள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மூடு அப்செட் ஆன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 கலந்து இந்த கிரகம் என்பது ஒரு மனிதனுக்கு செயல்பட கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவே பாருங்கள், இந்த 2இல் சந்திரன் தனித்து இருந்து அவருக்கு வரக்கூடிய சந்திரனுடைய திசையோ சந்திரனுடைய புத்தியோ சந்திரனுடைய அந்தரம் நடக்கூடிய காலகட்டங்களில் நல்ல வருமானத்தையும் கட்டாயம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த சந்திரன் கூட பாருங்கள், 2இல் சந்திரன் இருப்பது தனித்திருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டோம். அதுவே தனித்திருக்கக்கூடிய சந்திரன் குரு கூடவோ சூரியன் கூடவோ அல்லது புதன் கூடவோ இருக்கலாம். அப்போ 2இல் குரு, புதன், சூரியன் இந்த கிரகத்தை கூட சந்திரன் இருப்பது நல்லது. இன்னும் நல்லபடியாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னும் வருமானங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கும். குடும்பங்களும் சிறப்பாக இருக்கும். அதுவே 2இல் சந்திரன் மற்ற கிரகங்களான ராகு, கேது, செவ்வாய், சனி, ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த மாதிரி கிரகங்கள் 2இல் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்களோடு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா குடும்பங்களை கசப்புகள் இருக்கும். சில காயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரச்சனைகளையும் மனக்கசங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் தொந்தரவுகளையும் கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் கடந்து வர மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக குலதெய்வங்கள் வழிபாடு பண்ணுறதும் அம்மன் சார்ந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். மேற்கொண்டு தொடர்புகளுக்கு 9786195143 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க, ஜாதகம் படிக்க இந்த எண்ணை அழைக்கலாம். ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக.